ஓகே கைஸ், நமக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 பில்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ரிலீஸ் டேட் வந்து பார்த்து நெருங்கிட்டே இருக்கும். ஸோ October 5. ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் நினச்சிருந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து விண்டோஸ் 11 பீட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஷேர் பண்ண முடியாது. இப்போயே நான் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ஹைப் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வெயிட் பண்ணிருக்கேன் விண்டோஸ் 11க்கு. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஏன்னா புது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வீடியோ வந்து போடுவோம். அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அப்போ இன்னும் இந்த விண்டோஸ் 11 பண்ணுற மாதிரி இல்லை இன்னும் நமக்கு நிறைய கனெக்ட் வந்து இருக்குது. விண்டோஸ் 11 வச்சு நிறைய கனெக்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த விண்டோஸ் 11 பில்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ நமக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப முக்கியமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 99% வந்துட்டு நமக்கு அந்த October 5 வந்து விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆகும். ஸோ எனக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் போன பில்ட் அப்டேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து போனால் ஒரு பெரிய பக் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் மெனு அதுக்கப்புறம் வந்து போனால் டாஸ்க் பார் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து போனால் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. அது எல்லாமே வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய நம்ம சொல்லியிருந்தோம் இந்த விண்டோஸ் டெவலப் ரிவ்யூ அதுக்கப்புறம் பீட்டாலாம் ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அது இந்த மாதிரி நிறையா பக் வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஏதாவது டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்தா டாஸ்க் ஒர்க் இருக்கல ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஒரு செகண்ட் ரேட் பீஸில் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மெயின் பீஸில் வந்துட்டு அந்த டெவலப் ரிவ்யூ பீட்டா ரிவ்யூ ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் தான் முடியும். ஓகே கைஸ், இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 11 பில்டு வந்துச்சு. ஸோ அந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய ஃபீச்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கத்தையை கொடுப்பாங்க பார்த்தா ஒத்தையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபீச்சர் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்டெக்ஸ்ட் மெனு. ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வரும் பார்த்தீங்களா, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பட்டன்லாம் தூக்குறாங்களா அந்த இடத்துல தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் மெனு வந்துடும். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் என்ன வால்பேப்பர் அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி லுக் வந்து தெரியுது. அந்த கான்டெக்ஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி எல்லாமே லுக் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேக் கூட இது போல சண்டை போடலாம். ஸோ என்னடா ஓன்ட்ட மட்டும் தான் ஒரு பெஸ்ட்டான யூஏ இருக்கா, எங்ககிட்டயே ஒரு பெஸ்ட்டான யூஏ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதாவது ஒரு நெட்வொர்க் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காமனான ஒரு ஃபைல் ஒரு காமனான ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஃபைல் போட்டால் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி குயிக் ஆக்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு யாருக்கும் முக்கியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பில்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நமக்கு அந்த பூட் அனிமேஷன் வந்து பார்த்தா சூப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு அந்த பூட் அனிமேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு அந்த விண்டோஸ் 10லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது விண்டோஸ் 8 வந்து மாற்றினாங்க. ஸோ விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வந்து சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் விண்டோஸ் 8 வந்து பார்த்தா ஒரு மாதிரி மாற்றினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8.1 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டாட் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த விண்டோஸ் லோட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் சிம்பிள் ஆகுது. ஸோ அது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் விண்டோஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது எனக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன இப்போலாம் வர ஃபீச்சர் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீச்சர் கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணுறது லேட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது கொஞ்ச நாள் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபீச்சர் வந்து வர்றது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பண்ண ஸ்டேபிளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம October 5 வந்து வெயிட் பண்ணலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிசியில் ட்ரை பண்ணால் ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக பக்காக இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதான் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் மறுபடியும் கதை வேண்டாம். ஸோ பீட்டா சேனல் டெவலப் ரிவ்யூ சேனல் இருக்கிறனால இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து கரெக்டாக இருக்காது. ஒன்ஸ் ஃபைனல் பில்டு வந்து வரட்டும். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பண்ணி யுவர் ஃபோன் ஸோ பிசியில் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் போகும். ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ விண்டோஸில் நான் ஆஃபீஸில் லேட் ஆகட்டும். ஸோ நிறைய கண்டென்ட் வந்து பார்த்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.